ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருந்து டயர்டா வரவங்க குழந்தைங்களுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் காம்போவை கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு ஃபுல் எனர்ஜியோட டைட்டா உங்களுக்கு ஒரு ஹக்கும் முதாவும் கொடுத்துட்டு ஓடி போய் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே இது ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காம்போ. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். வீட்ல இருக்க இட்லி பாத்திரத்துல ஒரு கிலோ போல சக்கரவள்ளி கிழங்க வாங்கி அதை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி ஸ்டீம் பண்றதுக்கு வைங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்த கிழங்க எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்ச எல்லா கிழங்கையும் நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய நார் இருக்குங்க. நீங்க இந்த ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணும் போதே நிறைய டைம் அந்த ஸ்மாஷர்லயே நார் ஒட்டிக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த நார் எல்லாமே நீங்க தனியா எடுத்து வச்சிடுங்க. இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது அந்த நார் நிறைய நாக்குல வரும். ஸோ அதனால நாரை எடுத்துட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸ்மாஷ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு பவுல்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ பீஸும் முழுசா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுமே உங்ககிட்ட என்னென்னலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா கேஷ்யூ, பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமாட்ட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டுல நார்மல் தேங்காய் இருந்தா கூட நீங்க துருவி ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அத வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அந்த கோகோனட் ஆட் பண்ணும்போது. ஸோ அந்த வீடியோ மட்டும் இங்க மிஸ் ஆயிடுச்சு. நீங்க நாட்டு சக்கரையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கீயோட அந்த சூட்லயே இந்த சக்கரை இலக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி தேங்காய் வறுத்ததுங்கிறனால நமக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் கீ மிக்ஸ நம்ம ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து வச்சு அந்த பிளேட்ல நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்க நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிருந்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுல இந்த கேஷ்யூஸை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த கேஷ்யூஸை நான் இங்க டெக்கரேட்டிங்க்கு மேல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது மாதிரி டெக்கரேட்டிவா இருந்தா